ஆனா நான் எடுத்துட்டு வந்த வார்த்தை வேறு, தேவன் என்று தந்த வார்த்தை வேறு. இருளில் நடக்கிற ஜனங்கள் ஒளியை காண போகிறார்கள். இதுவரைக்கும் நீங்க இருளில் நடந்திருக்கலாம், ஆனால் தேவன் ஒரு புது ஒளியை காண செய்ய போகிறார். ஒரு பாதையில நீங்க நடக்கிறீங்க, அது இருள் நிறைந்த ஒரு பாதையா இருக்கலாம், ஆனா உங்களுக்கு அது வெளிச்சமா இருக்கு. ஆனா இயேசுப்பா கிட்ட கேக்குறீங்க, இயேசுப்பா இருளா இருக்க மாதிரி இருக்கு, ஆனா ஏதோ ஒரு ஒளி எனக்குள்ள இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ற. எனக்கு புரியல இயேசுப்பா, நீங்க எனக்கு விளக்குங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, நீ உன்னை பாருப்பா, உன்னுடைய இருதயத்துல ஒளியாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் இருக்கேன். நீ இங்க அங்க பார்த்தனா இருளா இருக்க மாதிரி தான் இருக்கும். நீ என்னப்பா, ஒளியாகிய தேவன் நான் கூட இருக்கும் போது இருளில் நடந்தாலும் நான் உன்னை பாதுகாத்து ஒளியில் நடக்க வைப்பேன். அப்படி தேவன் ஒரு வாக்குத்தத்தம் உங்களுக்கு கொடுத்துட்டாருன்னா, இனி இருளின் பாதையில நீங்க நடந்தாலும் ஆவியானவர் உங்களுக்கு ஒரு ஒளியாய் வெளிச்சமாய் இருப்பார். அதுதான் அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம். நேரடியாக தேவனுடைய வார்த்தைக்குள்ள போகலாம். 1 யோவான் 1:5